என்னது ரோஜனோட பைரட் க்ரூல நம்ம ரேலியை பத்தி பேசின அளவு கூட ஸ்காப்பர் கபானை பத்தி பேசவே இல்லையா? எஸ், த்ரூ அவுட் ஒன் பீஸ் சீரிஸ்ல நம்ம ரேலியை பத்தியும் ரோஜனை பத்தியும் ஏகப்பட்ட இடத்துல பேசியிருப்போம், கெத்தாவும் பேசியிருப்போம். பட் ஸ்காப்பர் கபானை பத்தி அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டோம். பட் ஸ்காப்பர் கபான் வந்து உண்மையாவே ரோஜனுக்கும் ரேலிக்கும் ஈக்குவலான ஒரு ஆள்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை எல்பா பார்க்ல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா ரோஜர் வந்து நம்ம ஸ்காப்பர் கபானை 100% நம்பி இருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரோஜருக்கு உடம்பு சரியில்லாம இருக்க டைம்ல வந்து ஸ்காப்பர் கபானும் ரோஜரும் ஒரு மவுண்டனுக்கு மேல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த டைம் ரோஜரோட எனிமீஸ் எல்லாருமே சுத்தி வளைச்சிருவாங்க. அப்போ ரோஜர் உள்ள இருக்க போஸ்ட்ல வெளிய இருக்கக்கூடிய எல்லா எனிமீஸையும் ஸ்காப்பர் கபான் தான் டிஃபீட் பண்ணிருப்பாரு. அப்ப நடந்த ஃபைட்ல அந்த மவுண்டன்ல இருக்கக்கூடிய எல்லா மரமும் கட்டை இருக்கும். அது மூலமா தான் அவருக்கு மவுண்டன் ஈட்டர்ன்ட்டு நேமுமே கிடைச்சிருக்கும். பட் இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா ரோஜரும் ஸ்காப்பர் கபான் மட்டும் தான் தனியா வந்திருப்பாங்க. அந்த டைம்ல கூட ரோஜர் காபானை நம்பி தைரியமா உள்ள இருந்திருப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு ரோஜர் காபானை நம்பியிருப்பாருன்னு பாருங்க. இதை தாண்டி நம்ம காபான் வந்து ஓடன் கூடிய ஈக்குவலா ஃபைட் பண்ணிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு எல்பஃபாருக்கு போயிட்டு இருக்குது. எல்பஃபாருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆர்க்குன்ட்டு நமக்கு தெளிவாக தெரியும் ஒன் பீஸ்ல. அந்த ஆர்க்கில் அவர் அப்பேர் ஆனது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக்லயும் அப்பேர் இருக்காரு. ஹெரால்டோட ஃபிளாஷ்பேக்லயும் அப்பேர் இருக்காரு. அண்ட் சான்ஸ் கூட மோஸ்டா இவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல யாராலையுமே டேமேஜ் பண்ண முடியாத ஹோலி நைட்ஸை டேமேஜ் பண்ணி அவங்களை எப்படி அட்டாக் பண்ணா அவங்களுக்கு டேமேஜ் விழுந்துட்டு அவங்க வீக்னஸ்மே ரிவீல் பண்ணிருப்பாரு ஸ்காப்பர் கபான். அண்ட் இவர்கிட்டயும் கான்கூர் ஹாக்கி இருக்குது. அண்ட் மறந்துடாதீங்க, இவருக்குமே வாய்டு செஞ்சுரிய போய் தெரியும். அண்ட் வேர்ல்டு கவர்மெண்டோட சீக்ரெட்டுமே தெரியும். இப்போதைக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராகர் ஸ்க்ரூல லூஃபியை பத்தியோ ஜோராவை பத்தியும் அதிகமாக பேசிட்டு சாஞ்சியை பத்தி கம்மியாக பேசுறோமோ அந்த மாதிரி தான் ரோஜர் ஸ்க்ரூல நம்ம காபானு. ரோஜரை பத்தியும் ரேலியை பத்தி அதிகமாக பேசிட்டு காபானை பத்தி கம்மியாக பேசுறோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது. இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு ஜெயிண்ட் கிட்ட பேசுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். எல்லாருமே பயப்படுவாங்க, ஜெயிண்ட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. பட் அப்படி இருக்க போஸ்ட்ல தலைவன் மட்டும்தான் ஒரு ஜெயிண்ட் கூடயே நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான். ஸோ அப்பனா தலைவன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் ஃபியூச்சர் பைரட் கிங்கான லூஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவங்க கூட ஃபைட் பண்ண போயிருப்பான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்காப்பர் கபானை பத்தி சொல்லிட்டே போகலாம். இன்னுமே ஸ்காப்பர் கபானை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணுவாங்க. அதை போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க ஸ்காப்பர் கபானை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.